வாழ்க்கையில் ஒரு மனிதன் அனைத்து வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைவதற்கு அவசியமான 3 முக்கிய தகுதிகள் உள்ளன. அந்த 3 தகுதிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் முதிய குயவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் களிமண்ணால் மிக நேர்த்தியான அழகான பானைகளையும் சிலைகளையும் செய்வதில் உலக புகழ் பெற்றவர். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். தனது அந்திய காலத்தில் தன் கலை ரகசியத்தையும் அனைத்து செல்வங்களையும் யாரிடம் ஒப்படைப்பது என்ற குழப்பம் அவருக்கு வந்தது. அவர்களை சோதிக்க நினைத்த தந்தை மூவரிடமும் சம அளவில் களிமண்ணை கொடுத்து, யார் ஒரு வாரத்திற்குள் மிக நேர்த்தியான அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சிலையையோ அல்லது பாத்திரத்தையோ செய்து முடிக்கிறீர்களோ அவனுக்கே எனது கலைவாரிசு என்ற தகுதியும் அனைத்து சொத்துக்களும் சேரும் என்று கூறினார். முதல் மகன் திறமையானவன். ஆனால் அவனிடம் திட்டமிடல் இல்லை. களிமண்ணை பெற்றவுடன் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் உடனே வேலையை தொடங்கினான். ஒரு பெரிய குதிரை சிலையை செய்ய நினைத்தான். ஆனால் சிலையின் உயரத்திற்கு ஏற்ப அதன் கால்களை எவ்வளவு தடிமனாக வைக்க வேண்டும் என்ற கணக்கீடு அவனிடம் இல்லை. பாதி சிலை வளர்ந்ததும் பாரம் தாங்காமல் களிமண் சரிந்து கீழே விழுந்தது. மாற்று திட்டம் இல்லாததால் அவனால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை. இரண்டாம் மகன் நன்றாக திட்டமிட்டான். ஒரு அழகான பூஜாடியை செய்ய முடிவு செய்து அதற்கான வடிவத்தையும் வரைந்து கொண்டான். ஆனால் அவனிடம் பொறுமை இல்லை. களிமண் சக்கரத்தில் சுழலும் போது அது மெதுவாக காய்ந்து பக்குவப்பட வேண்டும். ஆனால் அவன் அவசரப்பட்டு ஈரப்பதம் காயும் முன்பே அதை சூளையில் வேக வைக்க எடுத்து சென்றான். வெப்பம் தாங்காமல் அந்த பூஜாடி வெடித்து சிதறியது. பதற்றத்தால் அவனது உழைப்பு வீணானது. மூன்றாம் மகன் முதலில் ஒரு நாள் முழுவதும் அமைதியாக அமர்ந்து என்ன செய்ய வேண்டும், அதற்கு எவ்வளவு களிமண் தேவை, எவ்வளவு நேரமாகும் என்று துல்லியமாக திட்டமிட்டான். அடுத்ததாக வேலையை தொடங்கினான். களிமண்ணை குழைத்து வடிவம் கொடுக்கும்போது 2 முறை வடிவம் கலைந்து கீழே விழுந்தது. ஆனால் அவன் சோர்வடையாமல் தன் தவறுகளை திருத்திக் கொண்டு விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் செய்தான். சிலையை செய்து முடித்த பிறகு அது முழுமையாக காய்ந்து பக்குவம் அடையும் வரை அவசரப்படாமல் தகுந்த நேரம் கொடுத்து மிகச்சிறந்த பொறுமையை கடைபிடித்தான். ஒரு வாரத்தின் முடிவில் மூவரும் தந்தையின் முன் நின்றன. முதல் இருவரிடம் உடைந்த களிமண் துண்டுகளே இருந்தன. ஆனால் மூன்றாம் மகனிடம் பார்ப்பவர் கண்களை கவரும் வண்ணம் கம்பீரமான ஒரு நடராஜர் சிலை நேர்த்தியாக தயாராக இருந்தது. தந்தை புன்னகையுடன் அவனிடம் சொத்துக்களையும் தன் கலைவாரிசு பட்டத்தையும் ஒப்படைத்தார். வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் முறையான திட்டமிடல் உங்களுக்கான பாதையை அமைக்கும். இடையில் வரும் தடைகளை தகர்த்த விடாமுயற்சி உதவும். சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் பொறுமை வெற்றியை உங்களுக்கு நிலைநிறுத்தும். திட்டமிடல், விடாமுயற்சி, பொறுமை ஆகிய 3 தகுதிகள் இருந்தால் வாழ்வில் எப்படிப்பட்ட இலக்குகளை கொண்டிருந்தாலும் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.